வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the probability that a boy will get a scholarship is 0.9 and the girl will get is 0.8. The probability that at least one of them will get the scholarship is இதான் நம்மளுக்கான கொஸ்டின். இதற்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் எ பாய் வில் கெட் எ ஸ்காலர்ஷிப். இந்த இடத்துல எ பாய் வில் கெட் எ ஸ்காலர்ஷிப் அப்படின்றத ஈவெண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ எ கேர்ள் வில் கெட் ஸ்காலர்ஷிப் இதை நம்ம ஈவெண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ப்ராபபிலிட்டியாக கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.9, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.8. சரிங்களா? இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வில் கெட் த ஸ்காலர்ஷிப். அப்போ ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் அப்படின்றதுனால அதை எப்படி மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷனில் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பியை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பாரை டிமார்கன் லாவை யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஏவும் பியும் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதனால ஏபி இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கும் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. பாய் வாங்குறது கேர்ள் வாங்குற ஸ்காலர்ஷிப்பையோ, கேர்ள் வாங்குற ஸ்காலர்ஷிப் பாய் வாங்குற ஸ்காலர்ஷிப்பையோ எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால ஏவும் பியும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஏ பி இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா ஏ பார் பி பார் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பாரும் தேவை, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பாரும் தேவை. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பாரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம போடலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.9, 0.1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.8, 0.2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் 0.1 இன்ட்டு 0.2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது 0.02 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் 0.02 அப்படின்னா 0.98ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அப்போ டி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நன்றிங்க.